வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. துலாம் லக்னத்திற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். துலாம் என்ப லக்னம் அப்படின்னு பிறக்கும் போதே நமக்கு ஒரு பாரபட்சமற்ற நிலைமை, எதையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய பார்வை, எல்லாருக்கும் நாம் ஒரு நல்லவராக இருக்கணும், எல்லாருக்கும் உதவிகள் பண்ணணும், அதே போல் சமூகம் என்கின்ற சிந்தனை நமக்கு மேலோங்கி நிற்கும். இந்த சமுதாயம், இந்த சமூகம் இதையவே ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை துலா லக்னக்காரர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நபர்களான உங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நல்ல தொழில் பலம், மதிப்பு, புகழ், கௌரவம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது, வளர்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். எல்லா கிரகங்களுமே சப்போர்ட்டாக இருக்கு. செவ்வாய் கிரகம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நமக்கு சில தடங்கல்களை கொடுக்கும், சில மன பலகீனங்களை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும், சிறு சிறு செலவுகளை கொடுக்கும், கணவன் மனைவி உறவில் சில சின்ன சச்சரவுகளை கொடுக்கும். செவ்வாய் என்றாலே கோபம், சண்டைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பிறகு கன்னி ராசியில் வரும்பொழுது கன்னி செவ்வாய் கடலையும் வற்ற செய்யும்பான். அது நமக்கு விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் செவ்வாய் வர்றதுனால கைப்பொருள் செலவாகிறது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் கரெக்டாக ஒரு காரண காரியத்தை புரிய வச்சிட்டோம் அப்படின்னா வீண் பிரச்சனைகள் ஏற்படாது. இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இந்த செவ்வாய் என்ன பண்ணும்னா, நாம் செய்கிற வேலைகளெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை தருதுங்கிற மாதிரி சில உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிடும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம பகைமை உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். அதை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டால் மற்ற எந்த தொழில், எந்த வேலை செய்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ராகு கேதுனுடைய பலம் என்பது, சில பேர் மூளை உழைப்பில் இருப்பாங்க, கமிஷன் வகையில் இருப்பாங்க, கன்சல்டிங் துறையில் இருப்பாங்க, மற்றும் ஐடி துறை மற்றும் நமக்கு ஆன்மீக துறையில் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சிறப்பை தரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்குதுன்னு வைங்க, இது மாதிரி தொழில்கள் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இந்த சமயத்தில் ஆஃபர்ஸ் நல்லா வரும், அருள் நல்லா கிடைக்கும். நிறைய பேர் ஆன்மீகத்தில் தியானம், ஜபம், உபாசனைகள் செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல சித்திகள் ஏற்படும், வளர்ச்சிகள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஷைன் பண்ணிடுவாங்க, வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அது மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட, குலதெய்வ சம்மந்தப்பட்ட, பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட, வெளிநாடு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான நிகழ்வுகள் அத்தனையிலுமே நமக்கு பாசிட்டிவாக நடக்கும், நல்ல அமைப்புகள் கிடைக்கிறது. மற்றும் நமக்கு சூரிய பலம் என்பது நம்முடைய இதில் அதிகாரத்துவம் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் பார்த்துக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 30 நாளுமே சூரியனுடைய பலம் நல்ல வளர்ச்சியில் இருக்குது. அதனால் அந்த ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் இப்போ மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் சனி நல்ல பக்கபலம், நமக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க, கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். சில பேருக்கு கடன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க பிஸ்னஸில், அதே மாதிரி வீட்டுக்கு, அதெல்லாம் இப்போ சேங்ஷன் ஆயிரும். அது மாதிரியான அமைப்புகள் இருக்குது. தெய்வ பலமும் நல்லா இருக்குது. இந்த மாதமே எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லாது இந்த செவ்வாய் ஒன்றை தவிர, இந்த செவ்வாய் கிரகம் கூட இந்த மந்த் எண்டில் பார்த்துக்கணும். ஒரு 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும், புகார்கள் இல்லாமல் பார்த்துக்கணும், கம்ப்ளைண்ட்ஸு நம்ம மேலே ஏற்படாத வரைக்கும், நம்ம விமர்சனம் ஏற்படாத வரைக்கும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் நம்மளை அறியாமலே நம்மளுடைய பிஹேவியர் அவங்களுக்கு சந்தேகத்தை ஊட்டுது, அவங்களுக்கு சங்கடத்தை ஊட்டுது, நம்ம மேலே அன்பில்லை, இவங்க டைவர்ட் ஆகுறாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கிடும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை ரகசியமாக பண்ணவே பண்ணாதீங்க. ரகசிய செயல் திட்டங்கள் என்பது உங்களுக்கு
பாதிப்பைத்தான் கொடுக்கும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு சின்ன தவறு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம மறைச்சிடலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு கடைசியில் அதுவே பின்னால் பெரிய ப்ராப்ளமாக வந்துடும். அதனால் யாரொருவர் சட்டபூர்வமாகவும் நியாயபூர்வமாகவும் ஏதோ தவறுகள் நடந்திருந்தால் கூட அதுக்கு என்ன நமக்கு பிராய்ச்சித்தமோ அதை வந்து ஆஸ் பர் ரூல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்லை. ஒரு சின்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு போயிடும். அதை மறைக்க பார்க்கும்போது, ரகசிய செயல்பாடுகளை செய்ய பார்க்கும்போது, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயினுடைய பார்வைகள்னால என்ன ஆகுது அப்படின்னா, அதன் மூலம் அது ஒரு பெரிய தண்டனைக்கு கொண்டு போய் விட்டுருது. நம்மளுக்கு வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. அதனால் நேர்மையாக நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி நம்முடைய ஆர்வத்தை அற்புதமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த குறையுமே வராது, நல்ல பலன்கள் நடக்கும். நம்முடைய லக்னாதிபதியினுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த லக்னாதிபதியும் சரி, குருவும் சரி, 2 அசுரகுரு தேவகுரு என்ற வகையில் ரொம்ப அற்புதமாக நமக்கு வேலை செய்வாங்க. அதில் மெயினாக கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களும் இந்த சொல்லித்தர்ற விஷயங்கள், அதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நம்ம வந்து ஒரு டியூஷன் சென்டரு அல்லது ஒரு எஜுகேஷன் சென்டரு, காலேஜஸ் நடத்துறது, ஸ்கூல்ஸ் நடத்துறது, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது, வெளிநாடு பையிங் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறது, ஐடி லைனில் இருக்கவங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ ஃபைனான்ஸு நிலைமையில் டீல் பண்ணுறவங்க எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் உற்பத்தி துறையில் சார்ந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து மத்தியமமாக இருக்கும். சூரியன் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறார். ஒரு உற்பத்தி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க தங்களுடைய ப்ரொடக்ஷனான குட்ஸு வந்து ட்ரேடு பண்ணுறதோ அதை வந்து மூவ் ஆகிறதோ பார்க்கும்போது இந்த மாதத்தில் தொய்வாக இருக்கிறது. அதற்கு வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடிப்படையில் உங்களுடைய அமைப்பு வந்து குரு திசையோ ராகு திசையோ நடக்கிறவங்களுக்கு அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கரெக்டாக இருக்காது. அதை நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை சீர்தூக்கி பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் பணிபுரியறது எந்த விதமான ஃபீல்டாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதில் இந்த செவ்வாயினுடைய பலம் என்பது கைப்பொருளை வந்து நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தணும். ஏனென்றால் 2ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனப்படுது. அந்த 2ஆம் இடத்தை நாம் சிக்கனமாக பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு பின்னால் வந்து நமக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அதுவே ஒரு மன உளைச்சல் ஆகிடும். பற்றாக்குறை அப்படின்னு வரும்போது கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகிறது, இது பண்ணிக்கிறது. மற்றபடி நமக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட தந்தை வர்க்க உறவுகள், சகோதர உறவுகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அத்தனைக்குமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கும் நல்லா இருக்குது. அனைத்து விதமான தொழில்கள், விவசாயம் உட்பட, மருத்துவம் உட்பட அனைத்து விதமான தொழில், பதவி அனைத்துக்குமே இந்த மாதம் மிக மிகச் சிறப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.